சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. தன் குடும்பத்தின் கதியை கேட்ட ராவணன் என்ற அசுரன் கோபமடைந்தான். அவன் மாரீச்சன் என்ற அசுரனிடம் உதவி நாடினான். இருப்பினும் மாரீச்சன், வலிமையுள்ள பகவான் ஸ்ரீ ராமபிரானை நீ எதிர்ப்பது சரியல்ல என்று கூறி ராவணன் மீண்டும் மீண்டும் மறுத்தான். ஆனாலும் காலத்தின் சக்தியால் உந்தப்பட்டு ராவணன் மாரீச்சனின் வார்த்தையை புறக்கணித்து அவனுடன் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஆசிரமத்திற்கு சென்றான். தந்திரமான மாரீச்சன் மூலம் அவன் 2 இளவரசர்களையும் ஆசிரமத்திலிருந்து விரட்டியடித்தான். அவனே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மனைவியான தேவி சீதையை கடத்திச் சென்றான். வழியில் பாதையில் தற்செயலாக வந்த ஜடாயு எனும் கழுகரசரை அவன் கொன்றான். ஜடாயுவின் காயங்களை கண்டும் அவனிடமிருந்து சீதை கடத்தப்பட்டதை கேட்டும் பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி துயரத்தில் மூழ்கி அழுதார். அவருடைய எல்லா உணர்வுகளும் துவண்டு போயின. அந்த துயரத்தில் அவர் ஜடாயு எனும் கழுகின் இறுதிச் சடங்குகளை செய்தார். காட்டில் தேவி சீதையை தேடிக்கொண்டிருந்த போது உருக்குலைந்த மற்றும் பயங்கரமான உருவம் கொண்ட கபந்தன் என்ற அசுரனை அவர் சந்தித்தார். வலிமைமிக்க ஸ்ரீராமபிரான் அவனை கொன்றார். அவன் தேவலோகம் சென்றான். வழியில் அந்த அசுரன் ராமபிரானிடம் நற்குணம் கொண்ட சபரியின் இருப்பிடத்தை கேட்டான். அதற்கு சபரி, ரகுநந்தனா, தயை கூர்ந்து நற்குணம் கொண்ட துறவி சபரியின் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள் என்று அவரை வேண்டினார். மாபெரும் ஒளிமயமான அக்ஷகுமாரன் பகவான் ஸ்ரீ ராமபிரான் சபரியின் இருப்பிடத்திற்கு சென்று மிகுந்த பக்தியுடன் அவரை வழிபட்டார். பின்னர் அவர் பம்பா நதி கரையில் அனுமன் என்ற குரங்கை சந்தித்தார். அதன் வேண்டுகோளின் பேரில் அவர் சுக்ரீவனை சந்தித்தார். அதன் பின்னர் வலிமைமிக்க பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஆரம்பம் முதல் நிகழ்ந்த அனைத்தையும், குறிப்பாக தேவி சீதையின் காதையையும் சுக்ரீவனுக்கு விவரித்தார். வானர அரசனான சுக்ரீவன் பகவான் ஸ்ரீ ராமபிரான் கூறிய அனைத்தையுமே செவிமடுத்த பின் அக்னியை சாட்சியாக கொண்டு அன்புடன் அந்த சடங்கை செய்தான். அதன் பின்னர் வானர அரசனான சுக்ரீவன் பாசத்தின் காரணமாக வாலியுடனான தனது பகையின் அனைத்து விவரங்களையும் பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் வருத்தத்துடன் கூறினான். அப்போது வாலியை கொன்றதற்கு உதாரணமாக மலையைப் போல பெரியதாக இருந்த துந்துபி எனும் அசுரனின் பிரம்மாண்டமான உடலை காட்டினான். வலிமைமிக்க ஸ்ரீராமர் லேசாக புன்னகைத்து அந்த எலும்பு குவியலை கண்டு தனது பாதத்தின் விரலால் அதை 10 யோஜனைகள் தூரம் தூக்கி எறிந்தார். பின்னர் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த அம்பால் அவர் ஏரிக்கரை மரங்களையும் மலைகளையும் புல்வெளிகளையும் நொறுக்கினார். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் வீர செயலால் உற்சாகமடைந்த பெரிய மகுடமணிந்த சுக்ரீவன் மனதார மகிழ்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டான். பின்னர் அவர் ராமபிரானுடன் கிஷ்கிந்தை குகைக்கு சென்றான். அங்கே தங்கத்தை போன்ற சிவந்த நிறம் கொண்ட சுக்ரீவன் கர்ஜித்தான். இந்த கர்ஜனையை கேட்ட வானர அரசன் வாலி தன் மனைவி தாரைக்கு ஆறுதல் கூறி உடனடியாக அவளை இல்லத்திற்கு அழைத்து வந்தான். பின்னர் அவன் சுக்ரீவனை எதிர்கொண்டான். பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஒரே அம்பினால் வாலியை கொன்றார். சுக்ரீவனின் அறிவுரையை பின்பற்றி பகவான் ஸ்ரீ ராமபிரான் அந்த போரில் வாலியை தோற்கடித்து சுக்ரீவனை தன் ராஜ்யத்தில் அமர்த்தினார். பின்னர் வானர அரசன் அனைத்து வானரங்களையும் வரவழைத்து தேவி ஜானகியை தேடுவதற்காக எல்லா திசைகளிலும் அனுப்பினான். பக்ஷத் சம்பாதி என்ற கோர முகமுடையவனின் கட்டளைப்படி 100 யோஜனைகள் அகலமுடைய ராவணன் ஆட்சி செய்த லங்காபுரியை வலிமைமிக்க அனுமன் அடைந்து அசோக தோட்டத்தில் சீதை கவலையில் மூழ்கி இருப்பதை கண்டார். பின்னர் அவர் விதேக நந்தினியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானின் செய்தியை சந்திரனிடம் தெரிவித்தார். அவர் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பின்னர் தோட்டத்தின் வாயில்களை உடைத்தார். அதன் பின்னர் அவர் 5 தளபதிகளையும் 2 அமைச்சர்களையும் கொன்றார்.
வீரனான அக்ஷகுமாரனையும் கொன்றார். பின்னர் அவர் வேண்டுமென்றே சிறைபிடிக்கப்பட்டார். பிரம்மதேவரின் வரத்தால் பிரம்ம பஞ்சத்திலிருந்து தான் விடுபட்டதை அறிந்திருந்த போதிலும் வீரமிக்க அனுமன் தன்னை கட்டியிருந்த அந்த அசுரர்களின் பாவங்களை மனமுவந்து சகித்து கொண்டார். பின்னர் அவர் மிதிலை மன்னனின் மகளான தேவி சீதையின் இருப்பிடமான அசோகவனத்தை விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானிடம் புனித செய்தியினை கொண்டு சேர்ப்பதற்காக இலங்கையை எரித்து தள்ளினார். எல்லையற்ற புத்திசாலித்தனம் கொண்ட அனுமன் அங்கு சென்று மாபெரும் முனிவரான பகவான் ஸ்ரீ ராமருக்காக காத்திருந்து பின்னர் தான் தேவி சீதையை கண்டதாக அவரிடம் கூறினார். எல்லையற்ற ஞானம் கொண்ட அனுமன் அங்கே சென்று மகாத்மா ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டார். பின்னர் அவரிடம் தேவி சீதையே நான் அங்கே சென்று மகாத்மா ராமரை வழிபட்டேன் என்று கூறினார். பாவமற்ற ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி நந்தி கிராமத்தில் தனது சடை முடியினை வெட்டி தேவி சீதையை சகோதரர்களுடன் அழைத்து கொண்டு தனது ராஜ்யத்தை மீண்டும் பெற்றார். இப்போது பகவான் ஸ்ரீ ராமபிரானின் ராஜ்யத்தில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவுடனும் ஆரோக்கியமாகவும் மதப்பற்றுடனும் நோய்களற்றும் இருப்பார்கள். அவர்களுக்கு பஞ்சத்தின் சகோதரன் இருக்க மாட்டான். எங்கும் யாரும் தங்கள் மகனின் மரணத்தை காண மாட்டார்கள். பெண்கள் கல்விமான்களாக இருப்பார்கள். மிகவும் புகழ்பெற்ற ராமபிரான் அனைத்து ஆசிரமங்களிலும் ஏராளமான தங்கத்தை தட்சணையாக கொண்டு யாகம் செய்வார். அவர் சடங்குகளின்படி அறிஞர்களுக்கு 10,000 கோழிகளையும் பிராமணர்களுக்கு 1 டிரில்லியன் பசுக்களையும் எல்லையற்ற செல்வத்தையும் வழங்குவார். ஆயுளை அதிகரிக்கும் இந்த இராமாயண கதையை படிப்பவரும் அதனை செவிமடுப்பவரும் மரணத்திற்கு பின்னர் தட்சணை கொடுப்பார்கள். மகன்கள், பேரன்கள் மற்றும் பிறருக்கு தங்கம் கிடைக்கும். இதை படிப்பவர் தனது குடும்பத்தினருடன் ஸ்வர்க்கத்தில் மதிக்கப்படுவார். ஒரு பிராமணர் இதை படித்தால் அவர் அறிஞராவார். ஒரு சத்திரியர் இதை படித்தால் அவருக்கு பிருத்வி ராஜ்யம் கிடைக்கும். வைசியர் வியாபாரத்தில் லாபம் பெறுவார் மற்றும் சூத்திரரும் மரியாதை பெறுவார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.